துரைமுருகன் வாழ்க்கையிலையும் 6 மாதம் காலக்கெடு வீசிட்டாங்க. அதே மாதிரி ஐ பெரியசாமிக்கும் 6 மாதம், எம்ஆர்பிக்கும் திருப்பி எம்ஆர்கே பன்னீர்செல்வம் திருப்பி ஏற்றுட்டாங்க. இந்த மாதிரி பெரியசாமியிலே 2 வழக்கு, அப்புறம் துரைமுருகன் மேலே 2, துரைமுருகன் இவர் நம்ம பொன்முடி மேலே 2. இந்த மாதிரி ஒரு இறுதி கட்டத்துக்கு இவங்க அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர்கள் உதயநிதி இருக்காருல்ல, அவங்க செட்டை கொண்டாந்து வைக்கலாம்ல. எதுக்கு இந்த பெருசுங்களை வச்சு மல்லடிங்கன்னா, பெருசுங்க எது சொன்னாலும் கேட்க மாட்டேதுங்க. அது ஒரு ரூட்டில் அது ஒன்று நெக்கல் நையாண்டியமா பேசுதுங்க. நமக்கு ஏற்ற கைங்களை வச்சுக்கணும்னா நம்ம ஈஸியாக விளையாடலாம்ல. சரி, ஆட்சி பண்ணுறாங்க. இது நாட்டாம பண்ணுற மாதிரி இவருக்கு நினைப்பு. உனக்கே ஒரு பிளாஸ்டிக் சேரு, உனக்கே எத்தனை சீட்டு, 4, 5, 6 அப்படின்னு தெரியல. நீங்கள் வெளியில் நாங்கள் 25 சீட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. 2 சின்னம் கொடுக்குறான். எப்பா ஒன்று உன் சின்னத்தில் நெல், ஒன்று என் சின்னத்தில் நெல்லுங்கிறான். நீ அங்கே கெஞ்சி கூத்தாடி 2 சின்னம் வேணும். அப்பா 2 எங்கள் சொந்த சின்னத்தில் நீங்கள் சொன்னதே பெருமை அப்படின்னு நீ சொல்கிற. நீ அங்கே வறண்டாவை கழுவி விட்டுனுங்கிற. நீ மற்ற கூட்டணியை பற்றி பேசுறது உனக்கு என்ன அறிவு தெரியுது? பிஜேபி அதிமுகவோடு சேர்ந்தால் அதிமுக குன்றுவிடும் அப்படின்ற வருத்தம். என்ன வருத்தம்? நீ யார் நீ ஒரு விடுதலை சிறுத்தை கட்சின்னு வச்சிருக்கீங்க. நீங்க திமுகவோட சொம்பா அடிமையா அவங்க கூட்டு வாட்ச்மேனா அந்த 100 அல்சேஷன்ல ஒன்னா ஒரு கூட்டணி கட்சியா நீங்க இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன கேட்டா, விஜய் கூப்பிட்டாரு, அந்த கதவை மூடிவிட்டோம். முன் கதவை மூடினாயா, பின் கதவை மூடினாயா? வெச்சிங்கிறது ஒரு 4 பேர். இந்த 4 பேரை ஒரே ஆள் தான் விசிகா. மிச்சம் 3 பேரும் திமுக எம்எல்ஏவை, ஒரு 2 எம்பி. இவரு ஆஸ் யூசுவல் திமுக, இன்னொருத்தன் பக்கா திமுக. எல்லாமே திமுக கட்சிக்காரங்களா இருந்துங்க. எங்களை பிரிக்க பார்க்கிறார்கள், உதிரிகள் எங்களை நத்தி பிடிக்கிறோம் என்று சொல்கிறார்கள். சரி, நத்தி தான் பிடிக்கிற. சரி, உங்களை அங்கிருந்து நத்தி பிடிக்கிற ஆளை கூட்டாந்து இன்னொரு இடத்துல விட்டா அங்க போய் நத்தி பிடிக்க போற. ஜெயலலிதா அம்மையாரை நான் என்னவோ சொன்னாரு, ஜான்சிராணி கருணாநிதி அம்பேத்கரை பாக்குறேன்னு அப்படித்தானே சொல்ல போற. என்ன அதுல புதுசா என்ன நடந்துட போகுது? ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகளுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து வரும் புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். இப்போ தமிழக அமைச்சரவை அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே பார்த்தீங்கன்னா, அமைச்சர்கள் மீதான வழக்குகள் ஏற்கனவே தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கீழமை நீதிமன்றங்களில் தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பு தொடர்ச்சியாக ரத்து செய்யக்கூடிய வேலையில் சென்னை ஹைகோர்ட் செயல்பட்டு இருக்காங்க. குறிப்பாக முதல் நிலையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, துரைமுருகன் அவர்கள் மீதான தீர்ப்பு ரத்து செய்யப்பட்டது. அதன் பிறகு ராஜகண்ணப்பன், அதன் பிறகு அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம், அதன் பிறகு 2 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா அமைச்சர் ஐ பெரியசாமி. அதாவது ஒரு அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய தீர்ப்புகள் தொடர்ச்சியாக இப்படி ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னா இதை எப்படி பார்ப்பது? இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் பொன்முடி ஆரம்பிச்சிங்க. பொன்முடி வழக்கு நீதிமன்றத்தில், விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றம் நடக்குது சார். அதில் பொதுவாக அந்த விஐபிங்க போனோடனே கட்டு எடுத்து மேலே வச்சுருவாங்க. ஒரு மேஜிஸ்ட்ரேட் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு கொஞ்ச நேரம் நிற்க வச்சிருக்காரு. இவரை பொன்முடி அவர்களை நிற்க வச்சிருக்காங்கன்னா மற்ற கேஸ்லாம் காலான ஆகுது, கூப்பிட்றாங்க. இவர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துருக்காரு. வெயிட் பண்ணி பார்த்துட்டு மறு வாய்தாவுக்கு அந்த மேஜிஸ்ட்ரேட் இல்லையா ஆகலை. புரியுதா? அப்போது இந்த வழக்கை விழுப்புரம் நீதிமன்றத்திலிருந்து வேலூர் நீதிமன்றத்துக்கு மாற்றுறாங்க. 172 சாட்சிகள், 381 ஆவணங்கள். எவ்வளோ சாட்சி? 172 சாட்சிகள். சரி, சாட்சி விட்னஸ் சொல்லி அது கோர்ட்டில் குறிப்பாக கூட இருக்கட்டும். 172 பேர்னா ஒரு 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 ஆள் 2 பக்கம் சாட்சி கொடுத்துருந்தாருன்னா கூட ஒரு 172ன்னா ஒரு 350 பக்கம் வந்துடும்ல. அப்புறம் ஆல்ரெடி ஒரு 381 ஆவணங்கள். ஒரு ஆவணம் எத்தனை பேஜ் இருக்குன்னு தெரில. ஒரு ஆள் ஒரு 2 பேஜின்னு கூட வைங்க, அது ஒரு 800 பக்கம் 900 பக்கம். இது எல்லாத்தையும் 4 நாளில் ஒரு மேஜிஸ்ட்ரேட் பார்த்துட்றாங்க. பார்த்து வெரிஃபை பண்ணி போதிய ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணுறாங்க. அட்லீஸ்ட்டு ஒரு 4 மாதம் நடந்தது, 172 சாட்சிகளை திருப்பி ரீகால் பண்ணாங்க. இல்லை சாட்சி என்ன, அவன் மகஜரில் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தாங்க. பார்த்து அவங்க வெரிஃபை பண்ணி தான்ப்பா தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா கூட நம்ம நம்பலாம். அந்த அம்மா 2 நாள் தீர்ப்பு கொடுத்த மறுநாள் அதுக்கு மறுநாள் ரிட்டையர்டு வேறு ஆகிறாங்க. இதைத்தான் நீதிமன்றம் பார்க்குது. இப்போ இந்த மாதிரியான சிறப்பு நீதிமன்றங்கள், கீழமை சிறப்பு நீதிமன்றங்களில் இந்த வழக்கெல்லாம் தீர்ப்புகளை ஆராய்வதற்கு ஹைகோர்ட்டில் ஒரு ஜட்ஜை போட்டிருப்பாங்க. இவங்க கெட்ட நேரம் அந்த மனுஷன் அங்கே இருந்துட்டார்.
அப்போ அவர் பார்க்குறாரு, இந்த பொன்முடி வழக்கை பார்க்குறாரு, துரைமுருகன் வழக்கை பார்க்குறாரு. அப்புறம் இந்த மாதிரியான அமைச்சர்கள் வழக்கெல்லாம் பார்த்தா ஒரே ஃபார்மெட்லேயே தீர்ப்பு இருக்குது. அப்போ அவர் அதை அந்த 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 வெர்ஷனை அவர் சொல்கிறார், தீர்ப்புகள் ஒரே ஃபார்மேட்டில் இருக்குது, இது எப்படி அதிசயமாக இருக்குது, அதால் இதை வந்து திரும்ப மறு விசாரணைக்கு உத்தரவிடணுன்றாரு. அப்புறம் இவங்க அங்கே எங்கேன்னு போய் பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. துரைமுருகன் வாழ்க்கையிலையும் 6 மாத காலக்கெடு வீசிட்டாங்க. அதே மாதிரி ஐ பெரியசாமிக்கும் 6 மாதம், எம்ஆர்பிக்கும் திருப்பி எம்ஆர்கே பன்னீர்செல்வம் திருப்பி ஏற்றுட்டாங்க. இந்த மாதிரி பெரியசாமியிலே 2 வழக்கு, அப்புறம் வந்து துரைமுருகன் மேலே 2, துரைமுருகன் இவர் நம்ம பொன்முடி மேலே 2. இது மாதிரி வந்து ஒரு இறுதி கட்டத்துக்கு இவங்க அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர்கள் வந்துட்டாங்க. சார் கொஞ்சம் பக்குவமாக கொஞ்சம் விட்டு கூட அதை செஞ்சுருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களாக பொன்முடி வந்து அவர்கள் மாமியார் மேலே ஒரு சொத்து வாங்கிட்டாங்க இங்கே சைதாப்பேட்டில். 10-15 வருஷமாக நடக்குது. ஆட்சிக்கு வந்து பொசுக்குன்னு அந்த கேஸே வந்து டிசால்வ் ஆகுது. இப்போ இதெல்லாம் பார்க்குற போது நீதித்துறை எப்படி கம்முன்னு இருந்துட முடியும்? அதனால் இவங்க வந்து நம்ம இவங்க எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, இன்னும் கொஞ்ச நாளில் மந்திரி சபையோ புழல் சிலை தான் நடக்குன்னு நிறைய பேர் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது அப்படி தான் நடக்கும் போல தான் தோணுது. இப்போது நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது தான் அமைச்சர்கள், இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வரக்கூடிய காலங்களில் வந்து அவர்களும் இது போல் ராஜினாமா செய்வதற்கு, அமைச்சர் பதவி வந்து நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை முன் வச்சிங்க. அப்போது 2026 தேர்தலில் இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்களில் பாதி பேருக்கு மேலே போட்டியிட முடியாத நிலைக்கு தள்ளப்படுவார்கள். நல்லது தானே சார். அவர் உதயநிதி இருக்கார்ல, அவங்க செட்டை கொண்டாந்து வைக்கலாம்ல. எதுக்கு இந்த பெருசுங்களை வச்சு மல்லடிக்கணும்? பெருசுங்க எது சொன்னாலும் கேட்க மாட்டேதுங்க. அது ஒரு ரூட்டில் அது ஒன்று நெக்கல் நையாண்டியமாக பேசுதுங்க. நமக்கு ஏற்ற கைங்களை வச்சுக்கினோம்னா நம்ம ஈஸியாக விளையாடலாம்ல, சரி ஆட்சி பண்ணலாம்ல. அதுக்காக கூட இது நல்ல சான்ஸ் தானே திமுக. எப்படி இருந்தாலும் அவங்க அப்பா வந்து வர தேர்தலில் வேட்பாளர்களை தேர்வு செய்வதில் அவ்வளோ முக்கியத்துவம் அவருக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. அப்பா இன்னைக்கு கம்னூர்ப்பா நான் பார்த்துக்கிறேன், அடுத்தாப்புறம் நாங்கள் தானே இருக்க போகிறோம், அப்புறம் எனக்கு தோதான ஆள் வேணாவா அப்படின்னு இயல்பாக கேட்குறது அது நடைமுறை தானே. அதனால் இதெல்லாம் நல்லதாக தான் அவங்க பார்ப்பாங்க. ஒன்றும் இப்போ திமுக அமைச்சர்கள் இத்தனை பேர் வந்து டிஸ்மிஸ் ஆகிட்டாங்க, இத்தனை பேர் ஊழல் பண்ணிட்டாங்கன்றதுக்காக மக்கள் வந்து காசு கொடுத்தா வாரான்டுவீங்களா? வாங்கிக்குவீங்களே சேர்த்து. என்னங்க அவ்வளோ சொல்கிறாங்க இவ்வளோ சொல்கிறாங்க, இன்னொரு 1000 போட்டு கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குற மக்களும் இருக்கத்தானே செய்கிறாங்க. அப்படிங்கும்போது இது ஒன்றும் பெருசாக தாக்கத்தெல்லாம் உண்டு பண்ணாது. 1000 கோடி ஊழல்னு ஈடி சொல்லுது சார், 1,00,000 கோடி 40,000 கோடின்றான். எவனுமே வந்து நான் 10 ரூபா தரமாட்டேன்னு சொல்லியா? இன்னும் 10-20 ஆகுனா கூட சும்மா சத்தங்கத்தம் போட்டு கர்மாதம் கண்ணு மேலே வைக்கணும் அந்த காசை. அப்படி 20 ரூபா கொடுத்துட்டு வாங்கின்னு வர நிலையில் தான் சார் மக்கள் இருக்காங்க. ஒரு நாள் தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான அட்ராசிட்டி நடக்குது, கோட்டருக்கு 10 ரூபா வாங்குறான், தமிழ்நாட்டில் இருக்கிற மதுக்குடி பேர்கள் ஒரு நாள் மதுவை வாங்க மாட்டோம்னா அது எவ்வளோ பெரிய இன்டர்நேஷ்னல் செய்தி? எவனும் இல்லையே. இவன் தான் காஞ்சி தேஞ்சியாக இருந்தாலும் சரி, மேடாவாக இருந்தாலும் சரி, அதை போய் அது நாக்கில் பட்டாதான் இவனுக்கு வந்து அப்பா அப்படின்ற நிலைக்கு இவர்கள் ஆளாக்கப்பட்டிருக்காங்கல்ல. அதெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் மாற்றம்லாம் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை. இப்போ அதிமுக பிஜேபி அலைன்ஸை பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவனர்கள் என்ன கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, ஆரம்பத்திலிருந்தே கருத்துக்களை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, ஸோ இந்த அலைன்ஸை வந்து நாங்கள் குற்றம் சொல்லலை, குறை சொல்லலை, ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய வலிமையை தங்களுடைய வலிமையாக மாற்ற பார்க்கிறது. இதே போன்ற ஒரு நிலையில தான் மற்ற மாநிலங்கள்லையும் மாநில கட்சிகளுடைய வலிமையை தங்களுடைய வலிமையாக மாற்றித்தான் பாஜக வளர்ச்சி அடைந்தது. அதே வியூகம் தான் தமிழ்நாட்டிலும் இருக்கிறது. அதனால அதிமுக தங்களுடைய வலிமையை இழந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. சரி, அதிமுக வலிமை எடுப்பது திமுக கூட்டணிக்கு நல்லது தானே? இல்ல, அதுதான் திமுக கூட்டணியில இருந்து கொண்டே திருமாவளவன் அவர்கள் இது போன்ற ஒரு கருத்துக்களை வைக்கிறாரு. அதை எப்படி பார்ப்பது? இதை நாட்டாம பண்ணுற மாதிரி இவருக்கு நினைப்பு. உனக்கே ஒரு பிளாஸ்டிக் சேரு, உனக்கே எத்தனை சீட்டு, 4, 5, 6 அப்படின்னு தெரில, நீங்கள் வெளியில் நாங்கள் 25 சீட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. 2 சின்னம் கொடுக்குறான், எப்பா ஒன்று உன் சின்னத்தில் நில்லு, ஒன்று என் சின்னத்தில் நில்லுங்கிறான். நீ அங்கே கெஞ்சி கூத்தாடி 2 சின்னம் வேணுது, அப்பா 2 எங்கள் சொந்த சின்னத்திலே நிற்க சொன்னதே பெருமை அப்படின்னு நீ சொல்கிற. நீயே அங்கே வறண்டாவை கழுவி விட்டுனுங்கிற. நீ வந்து மற்ற கூட்டணியை பற்றி பேசுறது உனக்கு என்ன அருகதை இருக்குது? அதிமுக நான் பிஜேபி அதிமுகவோடு சேர்ந்தால் அதிமுக வந்து குன்றிவிடும் அப்படின்ற வருத்தம். என்ன வருத்தம்? நீ யார்? நீ ஒரு விடுதலை சிறுத்தை கட்சின்னு வச்சுக்கிறீங்க. நீங்கள் திமுகவோட சொம்பா அடிமையா அவங்க கூட்டு வாட்ச்மேனா நம்ம மணி அவர்கள் சொல்கிற மாதிரி அந்த 100 அல்சேஷனில் ஒன்றா ஒரு கூட்டணி கட்சியாக நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன கேட்டால்
விஜய் கூப்பிட்டாரு, அந்த கதவை மூடிவிட்டோம். முன் கதவை மூடினாயா, பின் கதவை மூடினாயா? அதிமுக எங்களுக்கு வந்து துணை சார், இதை உருட்டு இருக்கு பாருங்க. என்னை வந்து துணை முதலமைச்சர் கொடுக்குறேன்னாங்க. துணை முதலமைச்சர் எனக்கு ஆஃபர் பண்ண பிறகும் நான் வந்து போகமாட்டேன்ட்டேன். அதிமுக கட்டும் இவருக்கு வந்து துணை முதலமைச்சர் தரதுன்னா அதிமுக ஒரு பையன் ஓட்டு போட மாட்டான். இயல்பான நிலை அதுதான். ஒரு சீட்டுக்கு ஒன்று கேட்டு இப்போ இன்னமோ இவங்க ஒரு 40-50 எம்எல்ஏ வச்சுனுங்கிற மாதிரியும், நாங்கள் அடுத்த முறை தேர்தலில் அதே மாதிரி 40-50 எம்எல்ஏ வந்துடும், எங்களை மீறி எவனும் ஆட்சி நடத்த முடியாது. வச்சுங்கிறது ஒரு 4 பேர். இந்த 4 பேரை ஒரே ஆள் தான் விசிகா, மிச்சம் 3 பேரும் வந்து திமுக எம்எல்ஏவை, ஒரு 2 எம்பி, இவர் ஆஸ் யூஷுவல் திமுக, இன்னொருத்தன் பக்கா திமுக. எல்லாமே திமுக கட்சிக்காரங்களாம் இருந்துங்கன்னு என்ன அதிமுகவில் கூப்பிட்டாங்க, என்ன அமெரிக்காவில் கூப்பிட்டாங்க, மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாரு, இப்படின்ற கரகாட்ட கோஷ்டி இந்த நம்ம கோவை சரலா மாதிரிலாம் இவர் சொல்லுங்கிறாரு. என்ன தான் இவருக்கு நினப்பு? இல்லை, இப்படிலாம் நம்ம சொல்லிட்டோம்னா, அதிமுக எனக்கு துணை முதலமைச்சர் கொடுக்க ஆஃபர் பண்ணாங்க, விஜய் என்னை கூப்பிட்டாரு அப்படின்னா, போகாத திருமா இரு திருமா, நீ என்ன 6 தானே லாஸ்ட் டைம் வாங்கினேன், இந்த தடவை 60 கொடுத்துட்றோம் அப்படின்னு திமுக சொல்ல போதா? ஒன்றும் இல்லை. இப்போ திமுகவில் இருக்கிற பெரும்பான்மையானவர்கள் ஏம்பா இது வானாப்பான்னு தான் சொல்கிறாங்க. இவராக வந்து அங்கே போய் ஒட்டின்னு நான் வந்து ஐயோ சாமி, நான் எவ்வளோ விசுவாசமாக இருக்கிறேன், என்னை மீறி தான் உங்களை தொடரணும்லாம் நான் சொல்கிறேன், என்னை விட்டுறாதீங்க. கூட்டணியில் பல்வேறு கட்சிகள் இருந்தாலும் எந்த கட்சியும் எங்கள் கூட்டணி வலுவாக இருக்குதுன்னு யாரும் சொல்கிறதில்ல. மூச்சுக்கு மூச்சு நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறோம், திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது, எங்களை யாரும் பிரிக்க முடியாது, உடைக்க முடியாது. என்ன இப்போ உங்களை உடச்சி என்ன ஆக போகுது? எங்களுக்கு மற்றவங்களுக்கு என்ன ஆக போகுது? எங்களை பிரிக்க பார்க்கிறார்கள், உதிரிகள் எங்களை நத்தி பிடிக்கிறோம் என்று சொல்கிறார்கள். சரி, நத்தி தான் பிடிக்கிற, சரி, உங்களை அங்கேருந்து நத்தி பிடிக்கிற ஆளை வந்து கூட்டம் இன்னொரு இடத்துல விட்டா அங்கே போய் நத்தி பிடிக்க போகிற. வந்து ஜெயலலிதா அம்மையாரை வந்து நான் வந்து என்னவோ சொன்னார், ஜான்சி ராணி, கருணாநிதி அம்பேத்கரை பார்க்குறேன்னா அப்படி தானே சொல்ல போகிற? என்ன அதில் புதுசாக என்ன நடந்துட போகுது? சும்மா சார், இவங்களாம் ஒரு கனவு. எங்களை மீறி, அதாவது நாங்கள் இருக்கிற இடம்தான் மையம், மையத்தில் நாங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வட்டம் இருக்கு, வட்டத்தின் மையம் எது? சென்ட்ரல் இருக்கிற புள்ளி, அதில் இருந்தால் தான் மையம். மையத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் இருக்கிற இடம் மையம். பெட்ரூமில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் இருக்கிற கக்கூஸ் தான் பெட்ரூம்னா எப்படி சரியாக இருக்குமா? அது அந்த மாதிரி அவருக்கு ஒரு மனப்பிராந்தி. என்ன பண்ணுறது? பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.